எப்படிலாம் சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு இன்னைக்கு பழைய வாழ்க்கைய ரிவைண்ட் பண்ணி பார்த்து, இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல இன்னைக்கு வேணாங்க. அத மட்டும் இன்னைக்கு கைவிட்டுருங்க. உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான தினமா தித்திக்கும் தமிழின் சொந்தங்களான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய பரிபூர்ண அருள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்து ஓங்கிய புகழும் சிறப்பான செல்வமும் கிடைத்து இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்றிட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்துக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 3ஆம் நாள் 2022ஆம் வருடங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் பிற்பகல் 3:09 வரை சதுர்த்தி அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவதாக அமையுங்க. நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும், ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. மேலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் 9 குடையவன் சிறப்பான சூழ்நிலையில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் 10 குடைய செவ்வாய் இன்றைய தினம் காணப்படுகிறது. ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். இது எல்லாமே நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரக்கூடிய வகையில் கிரக அமைப்புகளாக அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய சில தாழ்வு மனப்பான்மையை மட்டும் இன்னைக்கு நீக்கிட்டீங்க அப்படின்னா, அதை மட்டும் உடைச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுங்க. நீங்களே உங்களை தாழ்த்திக்காம இருங்க. நீங்களே நல்ல ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஏற்படுத்திக்கிட்டு, நீங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு நீங்க நினைங்க. கண்டிப்பா அதனால உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க. தாழ்வு மனப்பான்மை இன்றைய தினம் நீங்கள் விட்டுடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு தட்டுப்பாடுகள் எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு கிரக சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கங்க. சூப்பரான அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டமான நாள் இன்றைய தினம். எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க. எல்லாத்துலயுமே நீங்க சக்சஸ் ஆக முடியும். முக்கியமா தன்னம்பிக்கையோட இருக்கணுங்க. உங்க செல்ஃப் கான்பிடன்ஸை நீங்க வளர்த்துக்கணும். தாழ்வு மனப்பான்மையை கைவிட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய வெற்றிகள் அளப்பரியதாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை சிறிய முயற்சிகளாக இருந்தாலும் திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். மன அழுத்தத்திற்கு எதிராக இன்றைய தினம் உங்களது புன்னகை வேலை செய்யுங்க. எனவே உங்க பிரஷரான சூழ்நிலையில நீங்க புன்னகைத்து உங்களுக்கு வேலைகளை நன்றாக அனுபவித்து செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது எதிர்காலத்திற்காக பொருளாதார திட்டங்களை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதை நீங்க இன்னைக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதை செய்யலாம். இன்றைய தினம் கல்வியை நீங்க விட்டு கொடுத்துட்டு வெளிப்புற செயல்களில் ஈடுபாடு காட்டுவது இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களின் கோபத்தை ஆளாக்குவதற்காக இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஏற்படும். எனவே கல்வியை தவிர மற்ற விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு காட்டுவதை இன்றைய தினம் மாணவர்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் கல்வி சம்பந்தமாக இருக்கும். அதை இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையை மாற்றிக்கிறது, கன்வெர்ட் பண்ணிக்கிறது மாணவர்கள் கையில் இருக்கு. இந்த சிறப்பான சூழ்நிலை மறுபடியும் வருமானு தெரியாது. எனவே மாணவர்கள் இப்போது இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையில் இந்த தினம் காத்திருக்குங்க. விளையாட்டை விட படிப்பு தான் முக்கியங்கிறத, உங்கள் எதிர்காலத்துக்கு எதுதான் முக்கியங்கிறத நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. உங்க பிளானிங் உங்க ஃபியூச்சருக்காக தான் இருக்கணுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இன்றைய தினம் விளையாட்டு முக்கியம் தான். ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்படி நீங்க 2 பேலன்ஸ்ல சமாளிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களை பெற்றோரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியுங்க. எனவே அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வியாபாரத்தில் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்திட்டையும் உங்களுக்கு இன்னைக்கு அன்பு பெருகும், மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லாத நண்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் குறித்த செய்திகள், நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அவருடைய வீட்டின் சூழ்நிலை காரணமாக சற்று கோபமாக இருக்கலாம். அவருக்கு வேண்டியதை ஆறுதல் வார்த்தைகளை நீங்கள் கூற வேண்டியது இன்றைய தினம் அவசியம். அவருக்கு ஆதரவாக இருந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதும் உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கோபமாக இருக்கும் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில நீங்கள் எடுக்கக்கூடிய அவசரப்படக்கூடிய முடிவுகள் உங்களது எதிர்காலத்தை பாதிக்கும்ங்கிறத மறந்துடாதீங்க. எனவே அவசரப்படாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை இன்னைக்கு நீங்க நினைவு கூறுவீங்க. அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், ஊழல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படும். எனவே அதை நழுவ விடாதீர்கள்.
பழைய சண்டைகளை இந்த தினம் நீங்கள் பேசி அதை எப்படி சமாதானப்படுத்துனீங்க, அந்த மாதிரி பேசி சிரிச்சு ஜாலியா மகிழக்கூடிய ஒரு ஊடலான நாளா இன்றைக்கு நீங்க மாத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை இல்லாம இன்னைக்கு நாள் முழுமையாகாது உங்களுக்கு. எனவே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக நமது வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். எதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல, எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே, அது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினம் பார்க்க முடியும். வீடியோ அப்லோட் ஆன உடனே நீங்கள் சுட சுட பார்க்கலாம் நண்பர்களே. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ப்ரௌன் கலர். உங்களுக்கு இன்னைக்கு ப்ரௌன் கலர் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது கடகராசி என்பவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கும் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வை தருங்க. எனவே ஆலோசனைகளை கலந்தாலோசித்து இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள் காத்திருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீடாக இருக்கலாம், ஆபீஸ்ல சக ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுடைய பாஸாக இருக்கலாம், உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பணிபுரியும் ஆட்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அவர்களோட இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இன்னைக்கு நீங்கி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இருக்குங்க. எதிர்பாராத வகையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் திடீர்னு ஒரு பொருட்சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு பொருளை வாங்கி நீங்க மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு எல்லாமே அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அனைத்து காரியங்களும் முயற்சி பண்ணுங்க. சக்சஸா இன்னைக்கு ஆக வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பயணங்கள் நீங்க இன்னைக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருப்பீங்க. சிலர் வெளிநாடு பயணங்கள் கூட போக இன்னைக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க. சிறப்பான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். விரைவிலேயே அதற்கான நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பத்தின கமெண்ட்ஸை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் மடுத்து விடுங்க நண்பர்களே. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட். புதிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக தினசரி கிடைக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.